மூவி ஸ்னீக்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2018ல ரிலீஸ் ஆன இட்டாலியன் மூவி டாக்மேன். இந்த படத்தோட ஹீரோ பேரு மார்சலோ. இவர் ரொம்ப அமைதியான ஒரு பர்சன், எந்த வம்பு தும்புக்கும் போகாத ஒரு நார்மல் பர்சன் சொல்லலாம். இவர் ஒரு டாக் க்ரூமிங் சென்டர் வச்சிருக்காரு. அதனால இவர் தான் டாக்மேன். தட் மீன்ஸ் அங்கெல்லாம் நாய் வளர்க்குறவங்க எங்கேயாவது வெளிநாடு போறாங்க இல்ல வெளியூருக்கு போறாங்க அப்படின்னும் போது அந்த நாய்களை கொண்டு இங்க விட்டுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நாய்க்கு அங்க ஹேர் கட்டு மேக்கப்லாம் பண்ணுவாங்க. அதுக்குன்னே சென்டர் உண்டு. ஸோ இவர் பேபி சிட்டர் மாதிரி டாக் சிட்டர் சொல்லலாம். அந்த மாதிரி டாக்ஸை அவரோட ஷாப்ல வச்சிருப்பாரு. அதுங்களுக்கு க்ரூமிங் பண்ணுவாங்க. அதோட ஹேர் கட் பண்றது, அதுக்கு மேக்கப் பண்றது, மசாஜ் பண்றது, குளிப்பாட்டுறது எல்லாமே செய்வாரு. ஃபுட் கொடுப்பாரு, வாக்கிங் கூட்டு போவாரு. இப்படி எல்லாமே கேர் கொடுப்பாரு. இதுல இவருக்கு ஒரு கம்மியான வருமானம் தான் வந்துட்டு இருக்கு. இவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க, ஆனா பிரிஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு அப்பாவோட செல்லம் சொல்லலாம். அப்பா கிட்ட எப்பவுமே பேசிட்டு இருப்பா. அப்பா கூட டெய்லி மீட் பண்ணிட்டு போவா. ஆனா இவருக்கு அந்த குழந்தைய படிக்க வைக்கவும் சரி, தன்னால முடிஞ்ச ஒரு அமௌண்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாரு, இந்த டாக் ஷாப் மட்டும் இல்லாம அவரு இல்லீகலா ஒண்ணு பண்றாரு. இந்த கொக்கைன்லாம் அந்த டீலர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி அதை மத்தவங்களுக்கு வித்து அதுல இருந்து கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறாரு. இப்படிதான் அவர் அன்றாட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்தா அந்த இடத்துல ரோம்ல இருக்காரு. அந்த இடம் ரொம்ப டெவலப் ஆகாத மாதிரி இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இவர் கடைக்கு பக்கத்துல நிறைய கடைகள் இருக்கு. ரெஸ்டாரண்ட், ஒரு அடகு கடை, அதுக்கப்புறம் துணிக்கடை, இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கு. இவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்சலோ இவங்க கிட்ட நல்லா பேசுவாரு. பிரேக் டைம்ல போய் ஒண்ணா சாப்பிடுவாரு. அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாட்டர்டே சண்டே போய் ஜாலியா ஃபுட்பால் விளையாடுவாங்க. அவங்க பொண்ணுக்கு அந்த ஸ்கூபா டைவிங் அந்த மாதிரிலாம் பிடிக்கும். ஸோ அதனால அதுக்கும் இவர் காசு சேர்த்துட்டு போய் ரெண்டு பேரும் போவாங்க. அது அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஹாபின்னே சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கான். அவன் பேரு சிமோன். சிமோன்றவன் ரொம்ப வெயிட் ஹைட்டா இருக்கான். அவன் இந்த இடத்துல முன்னாடி பாக்ஸரா இருந்தவன். இப்போ எந்த வேலை வெட்டிக்கு போறதில்ல. அவனோட உருவத்தை வச்சும் அவனோட திமிர்த்தனத்தை வச்சு எல்லார்கிட்டயும் போயிட்டு அடிக்கிறது, தேவையானது எடுத்து சாப்பிட்டு போறது, காசு கொடுக்காம இருக்கிறது, எப்ப நினைச்சாலும் யாரை வேணா அடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை யாராலும் எதிர்க்க முடியல, அவங்க கூட சண்டை போட முடியல. போலீஸ் கிட்ட சொன்னாலும் போலீஸ் கிட்ட போயிட்டு ஒரு நாள்ல அவன் வெளியே வந்துடுறான் ஈஸியா. ஜெயிலுக்கே போனா கூட அவன் அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. அதனால இந்த பீப்புளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா மார்சலோ தன்னோட கஸ்டமர் அப்படின்றனால சிமோனை எதுவும் பண்றது இல்ல. சிமோன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கூட அப்ரிஷியேட் பண்றாரு. ஒரு நாள் கேக்குறாரு, நீ 2 ரொமானியன்ஸை நல்லா அடிச்சியாமே, போலீஸால கூட தடுக்க முடியலையாமேன்னு பெருமைப்படுத்துறாரு. சிமோனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவன் நேரா டாக் ஷாப்ல எனக்கு சரக்கு கொடு அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம மார்சலோட பொண்ணு உள்ள இருக்கா. அவ அப்பா கூட சேர்ந்து டாக் எல்லாம் க்ரூமிங் பண்ணிட்டு குளிப்பாட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சோ என் பொண்ணு இங்க இருக்கா, சீக்கிரமா நீ வாங்கிட்டு போன்னு சொல்லி கொடுக்குறாரு பார்சல். ஆனா அவன் என்ன பண்றான், பக்கத்து ரூம்ல போயிட்டு அங்கேயே போயிட்டு அந்த கொக்கைன் போட போறான். இங்க பண்ணாத, என் பொண்ணு இருக்கான்னு சொன்னா கேட்கல. சோ அவன் முறைச்சிட்டு உள்ள போய் ஜாலியா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ சிமோன் எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்றான். ஆனா மார்சலோ அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும், ஒரு சொல்ல போனா ரொம்ப எதுவுமே எதிர்த்து பேச ஒரு ஆளா இருக்கான். ஒரு நாள் மார்சல்ல ஒரு கிளப் மாதிரி இருக்கு, அங்க போறாரு. அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாம் ஹாய்ன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ மார்சலோ சிமோன் தான் வர சொல்லியிருக்கான். ஆனா இன்னுமே காசு பே பண்ணல அந்த கொக்கைனுக்கு. அந்த காசு கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ சிமோன் சொல்றான், நீ இப்ப எனக்கு கொக்கைன் கொடு, நான் உடனே உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்றான். இவனும் நம்பி கொக்கைன் எடுக்கிறான். எனக்கு இங்கேயே ஓப்பன் பண்ணி கொடு அப்படின்றாங்க. இவன் ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். அந்த சிமோன் நல்லா அதை ட்ரக் எடுத்துக்கிறான். எடுத்த உடனே அவனுக்கு திமிர் ஜாஸ்தி ஆகுது. அந்த கேம்ல அவன் தோத்துக்கிட்டே இருக்கான். அதனால அந்த கேம் மிஷினே உடைக்கிறான். அந்த ஓனர் என்ன பண்ற, இது எவ்வளவு காசுல எதுக்கு உடைக்கிறேன்னா, உன் மிஷின்ல நான் காசு போட்டேன், எனக்கு கொஞ்சம் கூட காசு திருப்பி வரல அப்படின்னு உடைக்கிறான். அந்த காசை கொடுத்தா தான் நான் போவேன்றான். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணா எப்படி பிசினஸ் நடக்கும். இவன் போனா போதும்னு சொல்லிட்டு அவன் காசு கொடுக்குறான். ஸோ நம்ம மார்சலுக்கும் அவன் காசு கொடுக்கல. அவன் பாட்டு ஜாலியாக கொக்கைன் எடுத்துட்டு சந்தோஷமா காசையும் வாங்கிட்டு போறான். ஸோ இந்த மாதிரி ஒரு அடாவடி பேர் வழியா இருக்கான் சிமோன். அவன் உடச்சு போட்ட மிஷினை நம்ம மார்சலோலாம் கரெக்டாக தூக்கி அந்த பிளேஸ்ல வச்சுட்டு அந்த ஓனருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறாரு. அவர் எப்பவுமே நல்லது பண்ற ஒரு மனுஷன், ரொம்ப பயந்த ஒரு சுபாவம் கொண்டவர். அண்ட் டாக்ஸ் மேல ரொம்ப லெவல் அஃபெக்ஷன் இருக்கு. அவர் வீட்லயே ஒரு நாய் வளர்க்குறாரு. அதுவும் அவரும் ஒரே பிளேட்ல சாப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு டாக் மேல இன்வால்வ்மெண்ட் உண்டு. இந்த வேலை பார்க்கறனாலே எல்லா டாக்ஸுக்கும் நல்லா பழகுவாரு. மார்செலோ அவங்க பொண்ணு எல்லாம் ஒரு டாக் காம்படிஷனுக்கு போறாங்க. அதுல டாகை நல்லா க்ரூம் பண்ணி நிறுத்துற காம்படிஷன். ஒவ்வொருத்தவங்களும் அழகழகா அவங்க டாக்கு ஹேர் கட்லாம் பண்றாங்க. ஸோ இவரும் அவர்கிட்ட ஒரு டாக் நல்லா ஹேர் கட் பண்ணி ரொம்ப அழகா ரெடி பண்றாரு. அண்ட் அவருக்கு செகண்ட் பிரைஸ் கிடைக்குது. அன்னைக்கு பிரைஸ் எல்லாம் வின் பண்ணிட்டு அவங்க பொண்ணு கூட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட விட்டுட்டு லேட்டா வீட்டுக்கு வராரு. அவர்கிட்ட ஒரு வேன் இருக்கு, டாக்ஸ் எல்லாம் கொண்டு போற மாதிரி வேன் இருக்கு. ஸோ அந்த வேனை நிறுத்திட்டு அவர் போகும்போது கரெக்டா சிமோன் வரான். வந்துட்டு, ஏய் மார்செலோ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்க வரணும், நான் ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு போறேன். இல்ல உடனே வா. எங்க வரணும்னு சொல்ல மாட்டேங்கிறான். பார்த்தா அந்த சிமோனும் ஏறான், கூட இன்னொருத்தனும் ஏறான். வண்டி ஓட்டும் போது சொல்லுங்க எங்க போகணும்னா ஒரு இடத்த சொல்றாங்க. அப்பதான் ரெண்டு பேரும் பேசும்போது தெரியுது அவங்க அந்த வீட்டுல போய் கொள்ளடிக்க போறாங்க. அந்த வீட்டுல யாரும் இல்ல, ஒரு பங்களா வீடுன்னு தெரியுது. மார்செலோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் வரலன்னு சொன்னா இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, வண்டி ஓட்ட வைக்கிறாங்க. ஸோ இவரும் தலையெழுத்துன்னு ஓட்டிட்டு போய் அங்க நிறுத்துறாரு. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. எகிரி குதிச்சு திருடிட்டு வராங்க. திருடிட்டு ஒரே காமெடி மாதிரி நம்ம நல்லா திருடணும்ல, நிறைய திங்ஸ் எடுத்துட்டோம்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ மார்செலோ பார்த்துட்டே வராரு. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, மார்செலோ கிட்ட கொஞ்சம் எடுத்ததுல ஒரு 2 கம்மல், ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கொடுக்குறாங்க.
எனக்கு இவ்வளோதானா, நான் தானே வண்டி ஓட்டு வந்தேன்னா, நாங்க தானே கஷ்டப்பட்டு உள்ள போறோம், அமைதியா வண்டிய ஓட்டுன்னு. ஸோ மார்சலால ஒண்ணுமே பண்ண முடியல. கிடைச்சத பாக்கெட்ல போட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அப்ப அவங்க பேசிக்கிறாங்க. அந்த வீட்ல ஒரு குட்டி நாய்க்குட்டி இருந்துச்சுல, ஓவரா கொலைச்சதுல்ல அப்படின்னு. ஆமா, கொஞ்ச நேரம் சத்தம் கேட்கவே இல்லையே அப்படின்னு. அப்ப அந்த ஆளுங்க சொல்றாங்க, அத தூக்கி நான் ஃப்ரிட்ஜ்ல போட்டேன். அதனால தான் வந்து அது அமைதியா இருக்கும் அப்படின்னு பேசுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம மார்சலுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து அவங்க கொள்ளடிச்சது பெருசா தெரியல. அங்க ஒரு நாய தூக்கி உயிரோட வந்து அவங்க ஃப்ரீசர்ல போட்டிருக்காங்க அப்படின்றது தான் கஷ்டமா இருக்கு. உடனே என்ன பண்றாரு, இவங்கள இறக்கி விட்டுட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கே தெரியாம திரும்ப அதே இடத்துக்கு போறாரு. அந்த வீட எகிரி குதிச்சு போறாரு. அந்த நாய்க்குட்டிய வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து காப்பாத்துறாரு. அது வந்து அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. அத கொண்டு போய் சிங்க்ல வச்சு லைட் எல்லாம் போட்டு அதுக்கு ஹீட் குடுத்து, அது மேல தண்ணி கொஞ்சம் நல்லா ஊத்தி, அதுக்கு மேல டவல் வச்சு நல்லா தேய்ச்சு, ரப் பண்ணி அதுகிட்ட பேசிட்டே இருக்காரு. அதுவும் வந்து முழிச்சிருது. அப்புறம் நார்மலா எகிறி குதிச்சு நல்லா ஓட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் நிம்மதியா அவர் வீட்ட விட்டு வெளிய வராரு. அவரோட கடைக்கு பக்கத்திலேயே வந்து அடகு கடை இருக்கு. அங்க போய் அந்த நேத்தி கொள்ளையடிச்ச அந்த பிரேஸ்லெட் அண்ட் கம்மல குடுக்குறாரு. அது வந்து ஃபுல்லா முத்துல பண்ணது வித் கோல்ட். உடனே அந்த ஆளு வந்து கம்மியான காசு குடுக்குறாரு. "இவ்ளோ கம்மியான காசா? எனக்கு வந்து நெறைய வரும்னு நெனச்சேனே" அப்படின்னு. "என்னோட கடை வந்து ஒன்லி கோல்டுக்கு மட்டும் தான் காசு குடுக்கும். முத்தெல்லாம் தூக்கி நான் வெளிய எறிஞ்சிருவேன். இவ்வளோ தான் வரும். வேணும்னா வாங்கிக்க, இல்லன்னா விட்டுரு" அப்படின்னு. இவருக்கு வந்து பொண்ணுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணலாம்னு நெனச்சாரு. ஆனா காசு ரொம்ப கம்மியா இருக்கு. சரி கிடைச்சிருக்கு லாபம் சொல்லி அத வாங்கிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்த காசுல உடனே அவங்க பொண்ண கூட்டிட்டு மால்தீவ்ஸ் போறாங்க. அங்க போய் நல்லா ஸ்கூபா டைவிங் பண்றாங்க. ரொம்ப ஜாலியான ஒரு டைம் அவங்க 2 பேரும் இப்படி ஸ்பெண்ட் பண்றது தான். அவங்க பொண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷம், இவருக்கும் ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, அவரோட பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனரோட ஃபேஸ்ல நல்லா அடிச்சிருக்கான் இந்த சிமோன். அதனால ஃபுல்லா ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. அதனால பக்கத்துல கடை வச்சிருக்க அத்தனை பேரும் கூடி பேசிட்டு இருக்காங்க ஒரு பிரேக் டைம்ல. அப்போ நம்ம ஹீரோவும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, இது அடங்கவே அடங்காது. அவன் நெனைச்ச நேரத்துல உள்ள போறான், நெனைச்ச நேரத்துல பொருட்கள உடைக்கிறான், இல்ல நம்மள அடிக்கிறான், நம்ம காசு எடுத்துட்டு போறான். இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? போலீஸ் கிட்ட போய் எந்த பிரயோஜனம் இல்ல. ரொம்ப வந்து அவன் யார் பேச்சும் கேட்கறது இல்ல. யாரையும் மதிக்கிறது இல்ல. இப்படியே போச்சுன்னா நம்ம இங்க வாழவே முடியாதுன்னு. இப்ப என்னதான் பண்றதுன்னு பேசும்போது சொல்றாங்க, யாராவது ஒருத்தங்க வந்து நம்ம பணம் குடுத்து ஆளுங்கள அரேஞ்ச் பண்ணி அவன போட்டு அடிச்சு கொலை பண்ணணும். நம்ம இவன எப்படியாவது அடிச்சு தொரக்கணும். இல்ல கை கால உடைச்சு போடணும். அப்படி பண்ணா தான் அவன் வந்து நம்மள எதுவும் தொல்ல பண்ண மாட்டான். அதுக்கு நம்ம கொஞ்சம் காசு செலவு பண்ணணும். அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அந்த அடகு கடை ஓனர் சொல்றாரு, "எதுக்கு இப்படிலாம் டைம் வேஸ்ட் பண்றீங்க? இதுக்காக நம்ம காசு செலவு பண்ணணுமா? அவன் ஒரு பைத்தியக்காரன் மாரி இருக்கான். கூடிய சீக்கிரம் அவன யாராவது கொலை தான் பண்ண போறாங்க. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு?" அப்படின்றாங்க. மத்தவங்களும் அமைதியா இருக்காங்க. ஏன்னா இதுக்காக காசு செலவு பண்ண யாரும் ரெடி இல்ல. ஆனா எல்லாருக்கும் சொல்யூஷன் வேணும். அவன் வந்து சாவணும், இல்லன்னா ஊர விட்டு போணும்னு ஆசைப்படுறாங்க. பட் சொல்யூஷன் எதுவுமே இல்ல. அன்னைக்கு வெட்டியா பேசி இப்படியே முடிஞ்சிருது. நம்மளோட ஹீரோ மட்டும் வாய தொறக்கவே இல்ல. அடுத்த நாள் நைட்டு சிமோன் வந்து நம்ம ஹீரோவோட கடைக்கு போறாரு. "என்னோட வண்டியில ஏறு. நம்ம வெளியில போணும்" அப்படின்னு. "எங்க போணும்?" அப்படின்னும்போது, "எனக்கு வந்து இப்பவே வந்து கொக்கைன் வேணும். உன்னோட டீலர் கிட்ட நீ போய் எனக்கு வந்து கொக்கைன் வாங்கி தா" அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. மார்செல்லாவால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால சிமோன் கூட உட்கார்றான். அவங்க நேரா வந்து டூ வீலர்ல அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ மார்செல்லோ மட்டும் உள்ள போறான். உள்ள போயிட்டு, "எனக்கு கொஞ்சம் கொக்கைன் வேணும்" அப்படின்னு. "அதுக்கு காசுலாம் இருக்கான்னு?" கேட்கும்போது, "நான் அப்புறம் தரேன் கொஞ்சம் குடுன்னு." "அது எப்படி முடியும்னு?" பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது அங்க சிமோன் வந்து நிக்கிறான். "இவன் ஏன் இங்க வந்தான்? இவன் நெறைய கடன் வச்சிருக்கானேன்னு." அப்ப சிமோன் சொல்றான், "நான் எல்லாம் அப்புறம் தரேன். முதல்ல எனக்கு சரக்கு குடு" அப்படின்னு. "அதெல்லாம் முடியாது" அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் சண்டை நடக்குது. மார்செல்லோ பயந்து போய் ஒளிஞ்சு நிக்கிறாரு. அப்ப அந்த ஆள நல்லா போட்டு அடிக்கிறாரு சிமோன். அப்ப அந்த ஆளோட ஃப்ரெண்டும் வரான். அந்த ஆள் வந்து என்ன பண்றான்னா, சிமோனுக்கு தெரியாம தலையில சுத்தி வச்சு அடிக்க வரான். ஆனா மார்செல்லோ என்ன பண்றான், கத்திடுறான். "சிமோன் பி கேர்ஃபுல்" கத்திடுறான். கத்துன உடனே அவ்வளவுதான். சிமோன் அங்கேயும் திரும்பி அவன போட்டு செம்ம அடி அடிச்சு அவங்களுக்கு அப்படியே பிளட்டா கொட்டுது. 2 பேரும் அடிச்சு போட்டு வரான். அங்கருந்து நெறைய அந்த கொக்கைன் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அண்ட் 2 பேரும் பைக்ல எஸ்கேப் ஆயி போறாங்க. ஒரு கிளப்புக்கு போறாங்க. அங்க கிளப்புக்கு போன உடனே அந்த சிமோன் மார்செல்லோக்கு நெறைய கொக்கைன் குடுக்குறான். ஜாலியா போதையில இருக்காரு. அவருக்கு நெறைய ட்ரிங்க்ஸ் வாங்கி குடுக்குறான். அதுக்கப்புறம் கேர்ல்ஸ் கூட ஜாலியா ஆடுறாங்க. அன்னைக்கு நைட் வந்து ஒரே பார்ட்டியா போகுது. அதுக்கப்புறம் 2 பேரும் சிரிச்சுட்டே ஜாலியா வெளிய வராங்க. வெளிய வரும்போது பார்த்தா யாரோ பைக்ல வராங்க. அவங்க சிமோன கரெக்ட்டா வந்து செஸ்ட்ல சுட்டுடுறாங்க. அவன் பொத்துன்னு கீழ விழுறான். இப்பவும் மார்செல்லோ என்ன பண்றாரு, ஐயோ நம்ம ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சே அப்படி சொல்லி உடனே டூ வீலர தூக்கி வச்சுட்டு கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகாத, வேற எங்கேயாவது போன்றாங்க. வேற எங்க போறதுன்னு மார்செல்லோக்கு தெரியல. கடைசியில பார்த்தா சிமோனோட அம்மா வீட்டுக்கே கொண்டு போயிறாரு. அவங்க அம்மாவுக்கும் சிமோனுக்கும் சண்டை. அதனால அவன் சொல்றான், "இங்க போய் என்ன கூட்டு வந்தியே" அப்படின்னு. "வேற என்ன பண்றது? நீ ஹாஸ்பிட்டல் போக கூட சொல்லிட்டல்லன்னு." அவங்க அம்மா தன் பையனுக்கு அடிபட்டுச்சுன்னு ரொம்ப பதறாங்க. உடனே வந்து காட்டன்லாம் எடுத்து கிளீன் பண்ணி எல்லாம் பண்றாங்க. அப்ப பார்த்தா, "எனக்கு எப்படி இங்க புல்லட் எடுக்கணும்" அப்படின்னு. நீயே எடுத்துரு" அப்படின்னு மார்செல்லோ கிட்ட சொல்றாரு சிமோன். அப்ப மார்செல்லோக்கு என்ன பண்ணனே தெரியல. கடைசில வந்து புல்லட் எடுத்துடுறாரு. "இப்ப தைக்கணும். நீயே தை" அப்படின்றாங்க. "நீ ஹாஸ்பிட்டலுக்கே போமாட்ட. நீ தான் பண்ணணும்னு." ஆனா அவரும் வந்து தச்சிட்டு இருக்காரு. அப்ப அவங்க அம்மா கேட்கறாங்க, "இதெல்லாம் எதனால நடந்துச்சு? நீ கொக்கைன விட்டுருவேன்னு சொன்னியே, சத்தியம் பண்ணியே" அப்படின்னு கேட்டு கரெக்ட்டா அவர்கிட்ட இருக்க கொக்கைன கண்டுபிடிச்சிடுறாங்க. அத அப்படியே பிச்சு தூக்கி எறியறாங்க. சிமோனுக்கு ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா வந்து வலியில துடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அவங்க அம்மா எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றாங்களேன்னு கோவமும் வருது. அப்ப அவங்க அம்மா சாரிம்மான்னு கட்டிப்பிடிக்கிறமா புடிச்சுக்கிட்டு, மார்செல்லோ கிட்ட "கீழ இருக்க கொக்கைன்லாம் எடு" அப்படின்றாரு. இவரும் சின்சியரா எல்லாத்தையும் வாரி எடுத்து பத்திரமா வைக்கிறாரு. இப்படி சிமோனோட உயிர வந்து நம்ம மார்செல்லோ காப்பாத்திருக்காரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல இவர் வந்து டாக் சென்டர்ல இருக்காரு. டாக்ஸுக்கு மசாஜ்லாம் பண்ணிக்கிட்டு, அந்த மாரிலாம் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து என்ன ஆகுது, நல்லா உடம்பெல்லாம் சரியில்லன்னு சிமோன் வராரு. வந்துட்டு டாக் ஷாப்ல அவர் என்ன பண்றாரு, அவரு
இந்த டாக் கடைக்கும் பக்கத்துல இருக்க அடகு கடைக்கும் உள்ள வால் வந்து ரொம்ப ஹாலோவா இருக்கு, ஈஸியா இடிச்சா உடைஞ்சிரும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. இங்க பாத்தியா, இந்த செவரு ரொம்ப ஹாலோவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மார்சலோ சொல்றாரு, அதுக்கு இப்ப என்ன அப்படின்னு. நம்ம ஈஸியா அதை உடைச்சு உள்ள போனா அங்க இருக்கிற அந்த அடகு வச்சிருக்க அத்தனை நகையை எடுத்துட்டு பணக்காரங்க ஆயிடலாம் அப்படின்னு. என்ன உளறிட்டு இருக்க, இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நீ உன் கைத்திறமே வேற எங்கேயாவது காட்டு, இங்கெல்லாம் பண்ணாத, இவங்களுக்கு நான் எதுவும் துரோகம் பண்ண மாட்டேன், வெளியே போ அப்படின்றாரு. ஆனா மார்சலோ எப்பவுமே திமிரா பேசுனதுல சிமோனுக்கு அது பிடிக்காது. என்ன வாய்ஸ்ல ரைஸ் பண்ணி பேசுற, எனக்கு அங்க போகணும், திருடணும், நீ தான் ஹெல்ப் பண்ணணும், என்னால முடியாது, நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்றாங்க. எனக்கு கீ கொடு, சாவி எனக்கு வேணும், நான் வந்து அங்க ஓபன் பண்ணி போறேன் அப்படின்னு. இவர் முடியாதுன்னு இவரை அடிக்கிற மாதிரி பண்றாரு. மார்சலோக்கு தைரியமே கிடையாது. இவர் அடிக்க வந்தோடனே பயந்துடுறாரு, அவ்வளவுதான். எனக்கு கொடுப்பல கொடுப்பலன்னு கேட்டு மிரட்டுறாரு. இவரால ஒண்ணுமே செய்ய முடியல. ஓகே சொல்லி சாவியும் கொடுத்துடுறாரு. நீ கவலைப்படாத, உனக்கும் ஷேர் தரேன், நான் ரொம்ப அழகா போலீஸ் சந்தேகப்படாத மாதிரி அழகா முடிச்சிருவேன், கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அந்த சாவியை வந்து அவர் ஒரு பிரிண்ட் எடுத்து தனியா வச்சுக்கிறாரு. அண்ட் இவர்கிட்ட ஒரு சாவி வந்துருது, சிமோன் கிட்டயும் ஒரு சாவி இருக்கு. அண்ட் அந்த நைட் வந்து அவர் திருட போறாருன்றது நல்லாவே நம்ம ஹீரோக்கு தெரியுது. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லவும் முடியல. அவர் நினைச்சிருந்தா உடனே போய் சொல்லிருக்கலாம், இன்னைக்கு ஒரு ஷாப்பை திருட போறாங்க சொல்லிருக்கலாம். ஆனா வந்து அந்த சிமோனுக்கு பயந்து உட்காந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு வேற அவங்க வந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க வேற, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. நம்ம மார்சலோவுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, சொல்லலாமா வேண்டாமா. ஆனா கடைசி வரைக்கும் அவர் சொல்லல, ரொம்ப பயந்தாங்கொழியா இருக்காரு. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மனசு நிம்மதியாவே இல்லை, நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லை. அண்ட் மார்னிங் நினைச்ச மாதிரியே எழும்பி அவர் வராரு. அவர் கடைக்கு போனா நிறைய பேர் இருக்காங்க, போலீஸ் வந்திருக்காங்க. பார்த்தா உள்ள வந்து அவர் கடைக்குள்ள அந்த சொன்ன மாதிரி அந்த வால் வந்து பெரிய ஓட்டை போட்டு பக்கத்துல போயிருக்காங்க அண்ட் திருடிட்டு போயிருக்காங்கன்னு தெரியுது. இவர் பார்த்த உடனே நான் தான் ஓனர் அப்படின்னு வராங்க. சரி ஓகே, உங்களோட சாவி எங்கேயாவது நீங்க மிஸ் பண்ணீங்களா, இல்லையே என் சாவி என்கிட்ட தான் இருக்குன்னு காட்டுறாரு. ஆனா வந்து இந்த பூட்டெல்லாம் வந்து இடிக்கவே இல்லையே, ஈஸியா ஓப்பன் பண்ணி உள்ள வந்திருக்காங்களே. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அந்த இடத்த ஓட்டை போட்டிருக்காங்க, அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட பேசணும், நீங்க வாங்க அப்படி சொல்லிட்டு ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. அங்க போய் போலீஸ் சொல்றாங்க, எனக்கு நல்லா தெரியும், இதை திருடினது ஃபுல்லா சிமோன் தானே, இந்த ஏரியாலே அவன் தான் மோசமானவன் தெரியும், உன்னை வந்து மிரட்டி இருக்கான், அடிச்சிருக்கான், அதனாலதான் நீ வந்து அவனுக்கு சாவி கொடுத்துருப்ப, எல்லாம் பண்ணிருப்பேன்னு தெரியும். ஆனா எங்களுக்கு சாட்சி வேணும், உண்மையை சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை தூக்கி உள்ள போடுறோம், நீங்களாம் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்றாங்க. இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம மார்சலோ அவ்வளோ பயந்துகிட்டு இல்ல இல்ல, ஆம், அப்படி சொல்லிட்டு எதுவுமே இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு வாயை திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஜெயில் தண்டனை கிடைக்குது. ஸோ ரொம்ப சாஃப்ட்டா இருக்க மார்செலோ வந்து ஒரு கெட்டவங்கலாம் நிறைஞ்சிருக்க ஒரு ஜெயிலுக்கு போறாரு. அந்த இடமே வந்து அவர் பயப்படுத்துற மாரி இருக்கு. இருக்கவங்க எல்லாமே ரொம்ப வில்லன்ஸ் மாரி பார்த்துட்டு இருக்காங்க. இவர் பண்ற ஒரே தப்புன்னா கொக்கைன் விக்கிறது மட்டும் தான். மத்தபடி இவர் நல்லவரா தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஸோ பயந்துகிட்டே உள்ள போறாரு. அதுக்கப்புறம் 1 வருஷம் சிறை தண்டனை முடிச்சு அவர் தன்னோட வீட்டுக்கு வராரு. அந்த இடத்துக்கு அவர் பிசினஸ் பண்ற ஏரியாவுக்கு வராரு. அங்க வந்து அவர் அந்நிய மனுஷனா மாறிடுறாரு. ஏன்னா யாருமே வந்து ஃப்ரெண்டா ஏத்துக்கல. எல்லாருக்கும் செம கோவம் வருது. ஏன்னா அவர் அமைதியா வந்து குற்றத்தை ஏத்துட்டு ஜெயில இருந்தாரு. ஸோ அவரை தப்பு பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. யாரும் பேச தயாரா இல்ல. இவர் போய் பேச போனா வெளியே போன்னு தள்ளி விடுறாங்க. இவரோட கடையை போய் பார்த்தா 1 வருஷமா யூஸ் பண்ணாம அவ்வளோ அழுக்கா குப்பை காடா இருக்கு. இப்ப அவர் வந்து அதை சரிப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். அது கையில காசு வேணும். அண்ட் அவங்க பொண்ணு தான் வராங்க. அவங்க ஒய்ஃபும் பொண்ணு வந்து பேசிட்டு போறாங்க. அவங்க போகும்போது பக்கத்து கடைக்காரங்களா அப்படி திட்டுறாங்க, ஏமாத்துக்காரன் அப்படி இப்படின்ட்டு. அண்ட் இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்க கிட்ட போய் பேசினாலே அவங்க எல்லாம் கோவப்படுறாங்க, முறைக்கிறாங்க. ஒருத்தன் வந்து கடையே இடிக்கிறான். நீ எல்லாம் கெட்டவன், எதுக்கு இங்க வந்த, இந்த ஊர்ல வரது உனக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னு உடைக்க வரான். மத்தவங்க எல்லாம் சரி சரி அமைதியா இரு சொல்லி அமைதிப்படுத்துறாங்க. ஸோ இவருக்குன்னு இப்போ நண்பர்களே இல்லாம போச்சு. அப்பதான் பார்த்தா சிமோன் வந்து அங்க ஒரு சூப்பர் பைக் வாங்கியிருக்கான். நல்ல காஸ்ட்லி பைக் வாங்கிட்டு ஜாலியா எங்கேயும் எங்கேயும் போயிட்டு இருக்கான். இவனுக்கு புரிஞ்சிருச்சு, அந்த கொள்ளையடிச்ச காசுல அவன் சூப்பரான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான், நல்ல சந்தோஷமா இருக்கான்னு தெரியுது. அப்போ சிமோன் சிமோன்னு கூப்பிடுறாரு, அவன் காதுல விழவே இல்லை. அவன் அந்த பைக் எடுத்து சும்மாவே இங்கேயும் அங்கேயும் அவ்வளோ ஸ்பீடா போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கே போய் பார்க்குறாரு, மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அந்த பைக் வந்து அவ்வளோ காஸ்ட்லி, கொள்ளடிச்ச காசுல நல்லா வாங்கியிருக்கான்னு தெரியுது. ஆனா இவர்கிட்ட இப்போ ரூ. 1 கூட இல்ல இவரோட பிசினஸ் ஆரம்பிக்க எதுக்குமே. அதனால சிமோனை பார்க்கலான்னு பார்த்தா சிமோனை காணோம். அந்த பைக்கை நல்லா பார்த்துட்டு நேரா வராரு. அவர் வந்து கொக்கைன் வாங்குற இடத்துக்கு போறாரு. அவங்க கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. இங்க எப்படி நீ வந்த, நீ எங்கள்ல ஒருத்தனா இருந்த, ஆனா நீ என்ன வேலை பண்ணிட்டு போன, உன் முகத்தை என்கிட்ட காட்டாதுன்னு துரத்தி விடுறாங்க. இவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லாம போனனால என்ன பண்ணனே தெரியல. அதுக்கப்புறம் எப்படியோ அவர்கிட்ட முன்னாடி இந்த கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சு அவர் வந்து அந்த வேனுக்குலாம் வந்து பெயிண்ட் அடிச்சு திரும்ப நோட்டீஸ்லாம் ரெடி பண்ணி இப்போ பிசினஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டு வரணும் இல்லையா, அதனால ரூம் எல்லாம் ஃபுல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேம்ப்ளெட்ஸ் எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தரையும் போய் பார்க்கறாங்க. அங்கெல்லாம் வந்து டாக்ஸ் எல்லாரும் வளர்க்குறனால அந்த டாக்ஸுக்கு ட்ரைனிங் தரதுக்குன்னே ஒரு பார்க் மாதிரிலாம் இருக்கு. அங்க போய் ஒவ்வொருத்தங்கிட்டையும் பேம்ப்ளெட் கொடுத்து, உங்க டாக்ஸுக்கு நாங்க நல்லா க்ரூமிங் பண்ணுவேன், நல்லா குளிப்பாட்டுவேன், மசாஜ் கொடுப்பேன், சாப்பாடுலாம் கொடுப்பேன், எங்கிட்ட நீங்க விட்டுட்டு வெளியில போலாம், அந்த மாதிரிலாம் சொல்லி அந்த பேம்ப்ளெட் கொடுக்குறாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு வாவ் நைஸ் அப்படிலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்பதான் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. நிறைய பேர் பழைய மாதிரி டாக்ஸ் வந்து விட்டு போறாங்க. ஒவ்வொன்றுக்கும் தனி கூண்டு இருக்கு. அவர் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கு கொடுப்பாரு. அதுங்களுக்கு எல்லா சர்வீஸும் பண்ணுவாரு. அப்படி ஒரு நாள் பண்ணும்போது இந்த பைக் சத்தம் கேக்குது. உடனே அவர் கடையை அப்படியே ஓப்பனா விட்டுட்டு சிமோனை பார்க்கறதுக்காக ஓடுறாரு. அப்ப பார்த்தா சிமோன் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பைக்கை பார்க் பண்றாரு. அப்ப இவர் போயிட்டு சிமோன் அப்படின்னோடனே, ஏய் வந்துட்டியா, நல்லா இருக்கியா,
ஓகே, எப்படி இருக்க அப்படின்னு பேசுறாங்க. சிமோன், நான் வந்துட்டு உன்னை மாட்டியே விடல. நான் தான் ஃபுல்லா ஜெயில்ல இருந்தேன், உனக்கு தெரியும்ல. எனக்கு வந்து கொள்ளடிச்சதுல கொஞ்சம் காசு கொடு. எனக்கும் பங்கு இருக்குல்ல. நான் உனக்காக 1 இயர் உள்ள இருந்தேன்ல. எனக்கு ஷேர் கொடு. 10,000 euros எனக்கு வேணும்னு கேட்குறாரு. அப்ப சிமோன் சொல்றாரு, என்ன விளையாடிட்டு இருக்க? 10,000 euros நீ என்ன கிழிச்சுன்னு உனக்கு தரணும்? இந்தா என்கிட்ட 300 euros இருக்கு. இதை வச்சு உன் பிசினஸை பாத்துக்கோ அப்படின்னு. சிமோன், என்ன விளையாட்டா நினைக்காத. எனக்கு காசு கூட, நான் வந்து ரொம்ப பிரச்சனையில இருக்கேன். எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஒருத்தர் கூட உதவி பண்ண ஆள் இல்ல. என் பக்கத்து கடைக்காரங்க எல்லாம் எனக்கு காரி துப்புறாங்க. அங்க வாழ்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் உனக்காக தானே இருந்தேன். நான் நினைச்சா போலீஸ்ல மாட்டி விட்டுருக்கலாம்ல. 1 இயர் நான் உள்ள இருந்தேன்ல. எனக்குள்ள பங்கு நீ கொடு. நீ இவ்வளவு அழகான பைக்கை வாங்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கல்ல. எனக்கு அதை கொடு அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு பங்கு அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு இவன் சொல்றான். அப்போ வந்து இவர் கேக்குறாரு, நான் பழைய மாதிரி கிடையாது. எனக்கு வந்து ஜெயில்ல இருந்து நான் ரொம்ப ரஃப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. ரஃப் ஆயிட்டியா? வா வா என்கிட்ட சண்டைக்கு வா பார்க்கலாம், சண்டைக்கு வா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் கிண்டலா பண்றாரு. சிமோன் என்ன பண்றாங்கன்னா, மார்செலோ போட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருக்காரு. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவர் என்ன பண்றாரு, பழைய மார்செலோ வந்து அப்படியே போயிருப்பாரு. ஆனா கொஞ்சம் நிஜமாலே இப்ப வந்து அவருக்கு ஆளே மாறிட்டாரு. அவர் ஒரு பெரிய இரும்பு கம்பியை கொண்டு வந்து அந்த பைக்கை போட்டு அடி அடின்னு அடிச்சு கண்ணாடி எல்லாத்தையும் உடைச்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. அண்ட் எங்க அவன் வந்துட போறானன்ற பயத்துல அவரோட கடையில போய் நல்லா ஷட்டர்லாம் இழுத்துட்டு உள்ள ஒளிஞ்சிட்டு படுத்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் வழக்கம் போல எல்லா நாயும் வாக்கிங் கூட்டு போறாரு. அண்ட் அவர் வந்து கடைக்கு வரும்போது சில கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து 1 வீக் நாங்க வெளியே போறோம், எங்க டாக்ஸை பாத்துக்கோங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சிமோன் உள்ள வராரு. நேரா வந்து நம்ம மார்சலோ பிடிச்சி மொத்து மொத்து மொத்துன்னு செம அடி. முகமே வந்து அப்படியே ப்ளீடிங் ஆகுது. பல்லெல்லாம் உடஞ்சு தொங்குது. அந்த அளவுக்கு வந்து அடி அடிச்சு, என்னோட வண்டி என்ன பண்ண, என் வண்டி என்ன பண்ண பாரு, என்ன பண்ண உனக்கு அவ்வளவு கொழுப்பா அப்படின்னு கேட்டு போட்டு அடிச்சுட்டு போறாரு. அப்ப பக்கத்து கடைக்காரங்க எல்லாமே பாக்குறாங்க. ஆனா யாருமே இவருக்காக பாவப்படல. அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்படி ஒரு அவமானப்பட்டு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம். ஆனா வந்து பொண்ண வந்து வழக்கம் போல ஸ்கூபா டைவிங் கூட்டு போறதுக்காக ரெடியா இருக்காரு. அந்த பொண்ணு வந்து பாக்குறாங்க, அப்பாவோட ஃபேஸ்ல இவ்ளோ அடிபட்டிருக்குன்னு. அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு கவலைப்படுறா. அந்த பொண்ணு தான் அவர் மேல ரொம்ப கேர் கொடுக்குற ஒரு பொண்ணா இருக்கா. சோ ஒண்ணும் இல்லம்மான்னு அந்த பொண்ணுக்கு தான் அழுகையா வருது. நம்ம அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி கூட்டு போறாங்க. 2 பேரும் வழக்கம் போல ஸ்கூபா டைவிங் பண்றாங்க, வராங்க. ஆனா வந்து அவருக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம பொண்ணுக்கு நம்ம எதுவுமே சேர்த்து வைக்கலையே, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டோமே, நம்ம வந்து ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணி உருப்படாம போயிட்டோம், பேரும் கெட்டு போச்சுன்னு அவர் யோசிச்சுட்டே வராரு. அவர் மனசே சரியில்லை. அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த சிமோனை தேடி திருப்பியும் போறாரு. அவன் என்ன பண்றான், ஒரு பைக் ஷாப்ல அந்த பைக் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு இல்லையா, அதை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அங்க வந்து மார்செலோ போய் நிக்கிறாரு. சிமோன்னு கூப்பிடுறாரு. சிமோனுக்கு செம கோவம். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ இங்க வந்திருப்பேன்னு திரும்ப அடிக்க வர்றாரு. என்ன அடிக்காத, நான் வந்து சாரி, நான் பண்ண தப்பு தான். நான் உனக்காக வந்து சரக்கு கொண்டு வந்திருக்கேன், ரொம்ப சூப்பரா இருக்கும், புது டீலர்ட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே வந்துட்டு அதை இப்படி பாரு, செக் பண்ணி பாரு அப்படின்னு கொடுக்குறாரு. உடனே சிமோன் வந்து ரொம்ப ட்ரக் அடிக்டா இருக்கனால அதை எடுத்து பார்க்கறான். நல்லா வந்திருக்கு, அவனுக்கு பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்குல்ல, நல்லா போதை ஏறுது இல்ல. ம் இத வந்து குடுக்க தான் வந்தேன், என்ன மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்புறவர் திரும்ப என்ன பண்றாரு, வந்துட்டு சிமோன் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு. என்னன்னு கேட்கிறாரு சிமோன். ஆக்சுவலா வந்து இந்த ட்ரக் டீலர்ஸ் எல்லாம் புதுசா இருக்காங்க. அவங்க வந்து என்கிட்ட என் கடைக்கே நாளைக்கு வந்து டீலிங் பேசலான்ட்டு இருக்காங்க. நிறைய சரக்கு கொண்டு வருவாங்க. நம்ம 2 பேரும் பிளான் பண்ணா அவங்கள ஏமாத்தி நம்ம நிறைய சரக்கு அடிச்சிடலாம். அதை நம்ம பிளாக் மார்க்கெட்ல வித்தா நிறைய காசு கிடைக்கும். அது நம்ம ஹாஃப் ஆஃப் எடுத்துக்கலாம். சரக்கும் நமக்கு கிடைக்கும், நம்ம காசும் கிடைக்க போகுது. என்ன சொல்ற? என்னால தனியா பண்ண முடியாது. உன்ன மாதிரி ஒருத்தர் இருந்தானா ஈஸியா இது பண்ணலாம், அதான் கேட்கிறேன் அப்படின்னு. உடனே சிமோன் வந்து அப்படி யோசிக்கிறான். இந்த சரக்கு சூப்பரா இருக்கு பாரு, அவங்க நாளைக்கு வருவாங்க, நிறைய கொண்டு வருவாங்க அப்படின்னு ஆசை காட்டுறாரு. எப்போ வருவாங்கன்னு கேட்கும்போது, நாளைக்கு நைட் ஒரு 11 மணிக்கு மேல வருவாங்க. நீ வந்து அப்ப கரெக்டா என்னோட கடையில ஒளிஞ்சிரு. அப்ப அவங்க வந்தோடனே நான் டீலிங் பேசுற மாதிரி ஆரம்பிக்கிறேன். நீ பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணு. அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள வந்து வெளிய தூக்கி போட்டுடலாம். நான் சொல்றேன் எனக்கு தெரியாது, யாரோ திருடன் அப்படின்னு சொல்லிடலாம். அவங்க உன்னை பார்த்திருக்கவே மாட்டாங்க. சோ என் மேல சந்தேகம் வராது. அவங்க வந்து சரக்கு லாஸ் ஆயிடுச்சு, அவங்க போய் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அப்ப நம்ம ஜாலியா அந்த சரக்கு எடுத்து வித்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றான். இந்த ஐடியா வந்து சிமோனுக்கு பிடிச்சிருக்கு. சரி ஓகே, நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி நைட் வந்து 11 மணிக்கெல்லாம் வந்துட்டு அந்த டாக் ஹவுஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எங்க வராங்க, எப்போ வருவாங்க, இதோ வந்துட்டு இருக்காங்க. நீ வந்து என்ன பண்ணணும்னா, எங்க ஒளிஞ்சுக்க போற, இதோ இந்த பெரிய டாகோட கூடு இருக்குல்ல, இந்த கூண்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு காட்டுறாரு. உடனே அவன் சொல்றான், நான் இங்க இதுக்குள்ள ஒளியணுமா, எதுக்கு? ஆமா, இதை விட ஒரு நல்ல இடம் இல்ல, மத்த இடத்துல இருந்தா கூட தெரிஞ்சிரும், இதுக்குள்ள ஒளிஞ்சிரு, மேல நான் ஸ்கிரீன் போட்டுறேன். சோ நம்ம இங்க பேசும்போது நாங்க பேசுறதெல்லாம் நீ கேட்ப, உனக்கு டவுட்டும் வராது. அதுக்கப்புறம் நீ வந்து அட்டாக் பண்ணு அப்படின்னு. சிமோன் வந்து அப்படி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப வந்து, "ஏய், வண்டி சத்தம் கேக்குது, வண்டி சத்தம் கேக்குது, உள்ள போ உள்ள போன்னு நம்ம ஹீரோ வந்து அர்ஜென்ட் பண்றாரு. உடனே சிமோன் வந்து பிடிக்காமலே உள்ள போய் உட்காராரு. அது பெரிய நாய் கூட உள்ள போறாரு. உள்ள போனோம்னா, வெரி குட், இப்படியே இரு அப்படின்னு சொல்லி கதவை மூடி இவர் என்ன பண்றாரு, பூட்டு போட்டு பூட்டிடுறாரு. சிமோன் வந்து, ஏன் எதுக்கு லாக் பண்ண அப்படின்னு கேக்குறாரு. அப்ப மார்செலோ நக்கலா சிரிக்கிறாரு. நீ இப்போ நாய் மாதிரி தான் இருக்க, பெரிய நாய் மாதிரி இருக்க, உள்ளே உட்காந்து நல்லா கொலை அப்படிலாம் நக்கல் பண்றாரு. சிமோனுக்கு செம கோவம் வருது. டேய் மவனே, மரியாதையா ஓப்பன் பண்ணு, நான் வெளியே வந்தா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணி கொலை பண்ணிடுவான் உன்னை, ஓப்பன் பண்ணுன்னு. இவர் நக்கலா பேசுற, சாப்பாடு வேணுமா, அது வேணுமா, எலும்பு வேணுமான்னு கேட்டு நக்கல் பண்றாரு. சிமோனுக்கு ரொம்ப கோவம் வருது. இவர் மார்செல்ல வந்து ஏன் இப்படி பண்றாருன்னா, சிமோனுக்கு வந்து புரிய வைக்கணும், தான் பட்ட கஷ்டத்தை அவரும் படணும். ஏன்னா ஜெயில இருந்தார்ல, கொஞ்சமாவது உள்ள வைக்கணும் தான். மத்தபடி அவருக்கு வந்து அவனை வச்சு கொள்ளடிக்கவோ எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல.
ஸோ இப்படி சொல்றாரு, இப்படிதான் நானும் கஷ்டப்பட்டேன், ஜெயில்ல இருந்தேன் அப்பலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா சிமோனுக்கு செம்ம ஆத்திரம் வருது. என்னை வந்து இப்படி ஏமாத்தி என்ன நீ உள்ள வச்சிருக்க, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் சொல்லி அவரோட ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அந்த கம்பியெல்லாம் இடிக்கிறாரு. ஆனா சிமோன் நல்ல வெயிட்டா இருக்கனால அவரால் இடிக்க முடியுது. அந்த கம்பி வந்து உடையுது. இதை மார்சலோவே எதிர்பார்க்கல. அதுக்குள்ள தலையை நீட்டிடுறாரு. மார்சலுக்கு இப்ப பயமா இருக்கு. ஐயோ வெளியே வந்து நம்மள கொன்றுவான் போல இருக்கே. கொஞ்ச நேரம் நம்ம வச்சு நல்லா பேசி நம்மளோட கஷ்டத்தை புரியணும்னு நினைச்சா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கிறான். நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, அங்க ஒரு பெரிய டம்பல் மாதிரி இருக்கு. அதை எடுத்து அவர் மண்டையிலே அடிச்சிடுறாரு. மண்டையில இருந்து செம ப்ளீடிங் ஆகுது. மார்சலோக்கே இப்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ இப்படி ப்ளீடிங் ஆகுதுன்னு. அவர் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படல. அப்புறம் என்ன பண்றாரு, அவன் கொஞ்சம் கண்ணெல்லாம் முழிச்சு ஓப்பன் ஆகி வந்துட்டானா நம்மள அடிப்பான்ற பயத்துல இந்த டாக்ஸ் எல்லாம் மேல உட்கார வச்சு அழகா வந்து குரூமிங் பண்ணுவாங்க, குளிப்பாட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல சிமோனை உட்கார வச்சு அவரோட 2 காலையும் வந்து கட்டிடுறாரு. ஏன்னா வந்து பயமா இருக்கு இறங்கிடுவாருன்னு. அண்ட் அந்த கழுத்து வந்து சங்கிலி வச்சு மேல மாட்டிருக்காரு. டாக்ஸ் அப்படிதான் நிக்க வைப்பாரு. அதே மாதிரி பண்ணிட்டு அவரோட தலையில இருக்க காயத்துக்கு அவர் வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து சரிப்படுறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப சிமோன் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, சிமோன் நீ கொஞ்சம் அசையாம இரு, பிளட் நிறைய போயிட்டு இருக்கு, நான் சரி பண்றேன், நான் இப்படி நினைக்கவே இல்லை, நீ ஏன் கதவை உடைச்ச, உங்ககிட்ட சும்மா பேசணும்னு நினைச்சேன், நீ எப்பவுமே அடிக்கிற, அதனால தான் உள்ள போட்டு பேச நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காரு. சிமோன் நீ அமைதியா அசையாம இரு, தலையில இருக்க அந்த புண்ணுக்கு வந்து நான் அன்னைக்கு இருக்க மாதிரியே வந்து தையல் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வராரு நம்ம ஹீரோ. அப்படி வந்தவொடனே சிமோனும் அமைதியா இருக்க மாதிரி இருந்துட்டு பக்கத்துல வரவும் அவரோட கையை எடுத்து அதை வந்து அவர் கழுத்துல வச்சு நல்லா கழுத்து இருக்கிறாரு. ஹீரோக்கு வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆக முடியல. டைட்டா பிடிச்ச மாதிரி பிடிச்சிடுறாரு. ஐயோ சிமோன் விடு விடு வலிக்குதுன்னா, என்னையா உள்ள போட்டு பண்ற, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு அப்படி இருக்கிறாரு. ஆம், நம்ம ஹீரோக்கு தப்பிக்கவே முடியல. என்ன பண்ணே தெரியல. தப்பிக்கிறதுக்காக இப்படியும் அப்படியே அசையும் போது கால்லாம் அப்படியே இதாகுது, கழுத்து நசுங்கிற மாதிரி வருது. இவர் டைட்டா பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த டேபிள் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய டேபிள். ஸோ அந்த டாகோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஹைட்டை மேலே கீழே இறக்கிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ற அந்த லீவரை புஷ் பண்ணிடுறாரு காலில் தெரியாம. அப்படி தெரியாம புஷ் பண்ணவும் என்ன ஆகுது, அந்த லீவர் வந்துட்டு அப்படியே கீழே இறங்குது. அந்த டேபிள் கீழே இறங்கிட்டே வருது. இப்போ சிமோன் உட்கார்ந்துருக்காரு. அவர் கழுத்துல சங்கிலி இருக்கு. எப்படி நம்ம டாக்ஸை கட்டுவோமோ அதே மாதிரி கட்டி வச்சிருக்காரு. அந்த சங்கிலி இப்போ பேக்ல பிடிச்சி இழுத்து அப்படியே வந்து சிமோனோட கழுத்து நசுங்க ஆரம்பிக்குது. இங்க என்ன ஆகுதுன்னா டேபிள் கீழே கீழே போயிட்டே இருக்கு. கீழே கீழே போக போக சிமோனோட கழுத்து அப்படியே இறுக ஆரம்பிக்குது. அண்ட் அவர் வந்து கை லூஸ் ஆயிருது. மாசுல தப்பிச்சிடறாரு. தூக்குல தொங்குற மாதிரி கழுத்து அப்படி இருக்கப்பட்டு நம்ம சிமோன் இறந்து போயிடுறாரு. ஸோ ஹீரோ வந்து ஐயோ கொலை ஆயிடுச்சேன்னு நினைக்க பாக்குறாரு. ஏன்னா அவர் கொலை பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா இப்ப என்ன பண்ண முடியும், சரி வேற வழி இல்லை சொல்லி அந்த நைட் வந்து நடுராத்திரி இருக்கனால யாருமே ரோட்ல இல்ல. ஸோ அவர் அப்படியே கொண்டு வந்து அந்த வேன்ல ஏத்தி ஒரு ஃபீல்ட்ல கொண்டு வந்து பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறாரு. அப்ப எரிக்கும் போது அவர் பாக்குறாரு அந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறது தெரியுது. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவாங்கல்ல அது தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அவருக்கு ஐடியா தோணுது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்களே, அவங்க கிட்ட போய் பாத்தீங்களா உங்க எல்லாருக்குமே தொல்லையா அந்த சிமோனை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு காட்டணும். இப்ப நான் உங்களோட ஆளுதான் அப்படின்னு சொல்லி அவங்க கூட சந்தோஷமா சேரலாம், பழைய மாதிரி வாழலாம்னு நினைக்கிறாரு. அதனால உடனே எரிஞ்சிட்டு இருக்க அவன் பாடியை திரும்பவும் அணைக்கிறாரு. அணைச்சு அந்த பணத்தை தோல்ல தூக்கி போட்டுட்டு அப்படியே கத்துறாரு, ஹே ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நான் வந்து கொன்னுட்டேன், நம்ம எதிரியை கொன்னுட்டேன், என்ன நீங்க ஒதுக்குனீங்கல்ல, நான் பண்ண தப்புக்கு நான் பிராயச்சித்தம் பண்ணிட்டேன், இங்க பாருங்க நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறாரு ஃபீல்டு நோக்கி. ஆனா ஃபுட்பால் கிரவுண்ட் பக்கத்துல போனா பார்த்தா யாருமே இல்ல, ஒருத்தர் கூட அங்க இல்ல. அப்பனா வந்து அவருக்கு அந்த ஆளுங்கெல்லாம் இருந்த மாதிரி விளையாடுற மாதிரி சத்தம் கேட்டதெல்லாம் வந்து அவர் இந்த கொலை பண்ண அந்த ஒரு டென்ஷன்ல ஹாலுசினேஷனா இல்ல உண்மையாவே விளையாடிட்டு இருந்தவங்க போயிட்டாங்களான்னு தெரியல. அவர் என்ன பண்றாரு, அந்த பிணத்தை வந்து அங்க வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல. கடைசியில என்ன பண்றாரு, திரும்ப அந்த பாடியை கொண்டு வந்து அவங்க எல்லாம் ஒர்க் பண்றாங்கல்ல அந்த ஏரியாலே வச்சுட்டு உட்காந்துருக்காரு. எப்ப விடியும், மக்கள்லாம் வேலைக்கு வருவாங்க, வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட எதிரியை நான் கொன்னுட்டேன், நான் வந்து கெட்டவன் கிடையாது, நான் இவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னை ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அங்க வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இதோட இந்த படம் முடியுது. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நார்மலா ரொம்ப அப்பாவே இருக்க ஒரு மனுஷனை வந்து தேவையில்லாம ஒரு தப்பு பண்ணி அவங்களுக்கு வந்து பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு மாறுவாங்க அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு படம் இது. படம் வந்து கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல நம்ம ஹீரோக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கி கொடுத்த ஒரு படம். இதே மாதிரி டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங் மூவிஸோட சீக்கிரம் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.